KPY ஷரத், விஜய் ஆஷிக், ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் வருகிற டிசம்பர் 22 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வானிலை ஆர்வலர் செல்வகுமார் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். தென் தமிழகத்துல புரட்டி போட்டிருக்கு மழை. பல்வேறு பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து அங்க மழை பெய்கிறது அப்படிங்கிற செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம். சனிக்கிழமை இரவு தொடங்கிய மழை, திங்கட்கிழமை நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருணம் மாலை வேலை, இது வரைக்கும் மழை விட்ட பாடு இல்லை. எப்பதாங்க மழை விடும் அப்படிங்கிற மாதிரி மக்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுடைய வானிலை அறிக்கைக்காக எப்ப சார் மழை நிற்கும்? கண்டிப்பாக. அதாவது இலங்கை தெற்கு பகுதி வழியாக குமரி கடல் பகுதிகளுக்கு வந்த அந்த காற்று சுழற்சியானது அரபிக்கடல்ல, அதாவது இந்த காற்று சுழற்சியோட உயரம் பார்த்தீங்கன்னா 5800 மீட்டர், 5.8 கிலோமீட்டர். இந்த காற்று சுழற்சிக்கு எதிர் திசையில ஒரு காற்று பயணிக்கிறது. அதாவது இந்த காற்று சுழற்சிக்கு கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு திசையிலிருந்து காற்று வருகிறது. வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு திசையிலிருந்து இந்த நிகழ்வுக்கு காற்று வருகிறது. இது மேற்கு நோக்கி நகர வேண்டும். மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற வழித்தட குறுக்கே தென் மேற்கிலிருந்து, அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், அரபிக்கடல் பகுதியிலிருந்து ஒரு காற்று வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது இதோட வேகத்துக்கு சமமான வேகம். இது 40 கிலோமீட்டர் வேகம், அதுவும் 40 கிலோமீட்டர் வேகம், சற்று கூடுதல் 45-50 இருக்கிறது. இதோட வேகத்துக்கு எதிராக பயணிக்கிற காரணத்தினால இது வேகமாக மேற்கு நோக்கி முன்னேற முடியவில்லை. சுழல்கின்ற பம்பரத்தை தலையை பிடித்து அழுத்தியது போல அழுத்தி வைக்கிறது அவ்வப்பொழுது. இதனால வேகமாக மேற்கு நோக்கி நகர முடியவில்லை. இந்த நீடித்து நின்று இந்த நிகழ்வு மெல்ல நகர்கிற காரணத்தினாலதான் மழை பொழிவு தொடர்கிறது. புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா இப்ப எப்படி சென்னையில பாத்தீங்கன்னா மெல்ல மெல்ல நகர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ, அதே மாதிரி இப்பயும் அங்க மெதுவா நகருது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக. அதாவது சென்னைக்கு கொடுத்த இடையூறு எதுவோ அதே இடையூறு தான் இங்கேயும். அதன் காரணமாகத்தான் இதுவும் மெல்ல நகர். அதே போலதான் அதுவும் மெல்ல நகர்ந்தது, இதுவும் மெல்ல நகர்கிறது. அதுவும் மேலடுக்கில் ஏற்பட்டிருந்த ஒரு எதிர் திசை காற்று தான். மேற்கு நோக்கி நகர முடியல, வடக்கு நோக்கி நகர முடியல சென்னையில. இதுவும் மேற்கு நோக்கி நகர முடியல, வடக்கு நோக்கி நகர முடியல. அது போராடி நீடித்து நின்று மழை பொழிவை கொடுக்கிறது. இது தற்பொழுது குமரிக்கடலை தாண்டி அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கிறது. ஆனாலும் வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு திசை காற்று, அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய நீராவி, அதாவது கடல் வெப்பமடைந்து கொண்டே இருக்கும், வெப்பம் அடைந்திருக்கும். அதிலிருந்து வெளியாகக்கூடிய நீராவியை காற்று அள்ளி கொண்டு வருகிறது. கிழக்கு திசையிலிருந்து இந்த நீராவியை குளிர்விக்கும் விதமாக குளிர்ந்த காற்று, வடகிழக்கு திசையிலிருந்து குளிர்ந்த காற்று தொடர்ச்சியாக குளிர்விக்கிறது. நீராவியை வரத்து வந்து கொண்டே இருக்கிறது, குளிர்வித்துக் கொண்டே இருக்கிறது. மேக உற்பத்தி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது, மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. அப்படித்தான் சொல்லணும். அதிகப்படியான, அதாவது ஒரு நிகழ்விற்கு காற்று எங்கிருந்து வருகிறதோ அதை பொறுத்துதான் மழை பொழிவு மாறி அமையும். பல்வேறு புயல்கள் மழை கொடுக்காத புயல்களும் இருந்திருக்கின்றன. இது ஒரு சாதாரண நிகழ்வு அதிக மழை பொழிவை கொடுப்பதற்கு காரணம் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலோட வெப்ப நீராவிதான் காரணம். இது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால, இது விலகி கொண்டிருக்கிற காரணத்தினால தொடர் மழை பொழிவு இருந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலுமாக செயலிழந்த பிறகுதான் இந்த மழை பொழிவானது விலகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை காலைக்கு பிறகு கிட்டத்தட்ட செயலிழந்து விடும் என்று எதிர்பார்க்கிறேன். அது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிருந்து வரக்கூடிய அந்த தென் மேற்கு திசை காற்று இதை செயலிழக்க செய்யும். அதாவது லட்சத்தீவு பகுதிக்கு சென்று இது செயலிழக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பொழுது தீவிர மழை என்றது குறைந்து சாதாரண மழை பொழிவாக நாளை காலைக்கு பிறகு மாறி நாளை மதியத்திற்குள் இந்த மழை பொழிவு முற்றிலுமாக விலகிவிடும். அதாவது டிசம்பர் 19 செவ்வாய்க்கிழமை காலை தீவிரம் குறைந்து மதியம் முற்றிலுமாக விலகிடும். இப்பொழுது மழை கன்னியாகுமரி மாவட்டத்துல கொஞ்சம் தீவிரமடைய போகிறது. காரணம் என்னன்னா, இதுவரைக்கும் திருநெல்வேலி, தூத்துக்குடியில தான் அதிகமா இருந்துச்சு. இப்போ கன்னியாகுமரிக்கும் தீவிரமடையும். ஏனென்றால் நேற்றைக்கு மாஞ்சோலை உள்ளிட்ட மலை பகுதி தடுத்து வைத்துக் கொண்டிருந்தது.
இப்போ இருப்பிடம் வந்து அரபிக்கடலை நோக்கி விலகுகிற காரணத்தினால கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதி, அதாவது ராதாபுரம் பகுதி, அதே போல திருநெல்வேலி மாவட்டத்தோட தெற்கு பகுதி, அதாவது ஆரல்வாய்மொழி, அது பணகுடி, சேரன் மகாதேவி உள்ளிட்ட திருநெல்வேலி மாவட்ட எல்லை பகுதி, மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து போன்ற பகுதிகளில் இன்று மாலைக்கு பிறகு இரவு, நள்ளிரவு, அதிகாலையில மழைப்பொழிவு கூடுதலாகி பிறகு விலக வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். அதே மாரி இப்போ காயல்பட்டினத்துல வந்து 95 சென்டிமீட்டர் வந்து மழைப்பொழிவு பேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த தகவல குடுத்திருக்காங்க. நீங்க ஆல்ரெடி வந்து நம்மளுடைய நேர்காணல்ல பலமுறை சொல்லியிருந்தீங்க. இந்த 17, 18, 19 காலகட்டங்கள்ல தென் தமிழகத்துல அதிக மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லி நீங்க பல தடவ சொல்லியிருந்தீங்க. இப்போ இது வந்து புயலாகவே இல்ல. ஆனா வந்து தொடர்ந்து மழை பெய்யுதே. இதுக்கு என்ன முக்கிய காரணமா இருக்கு? அதாவது ஒரு மழை பொழிவை கொடுப்பதற்கு புயல் தான் தேவை என்று இல்லை. 2015 சென்னை வெள்ளத்தை ஏற்படுத்தியது புயல் அல்ல. இலங்கைக்கு கிழக்கு புறம் நீடித்துக் கொண்டிருந்த ஒரு மெலிந்த காற்று சுழற்சி வடகிழக்கு கிழக்கு காற்றை, அதாவது வங்கக்கடல் காற்றை சுழன்று ஈர்க்கும் பொழுது சென்னை வழியாக திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள் வழியாக அந்த காற்று நுழைந்தது. அப்போ கிழக்கிலிருந்து வந்த வெப்ப நீராவியும் வடகிழக்கிலிருந்து வந்த குளிர் நீராவியும் சென்னை திருவள்ளூர்ல சந்திப்பை ஏற்படுத்தி 2 சுற்றும் ஒரே மாதிரியான வெள்ளப்பெருக்கு 2015ல 2 முறை ஏற்படும். இப்போவும் அதே போல காற்று சுழற்சி தான். இதுக்கு அதாவது ஒரு மழை பொழிவை அதிகப்படுத்துவதற்கு புயல் தேவையில்லை. பல்வேறு புயல்கள் வந்திருக்கிறது. ஆனால் கடுமையான ஒரு காற்றை கொடுக்கும், மழையை கொடுக்கும்னு பீதி அடைந்திருந்த நிலையில வந்தது தெரியாமல் போனதும் தெரியாமல் போன புயல்களும் உண்டு. ஆக புயல் தான் மழையை கொடுக்க வேண்டும், காற்றெடுத்த தாழ்வு மண்டலம் தான் மழையை கொடுக்க வேண்டும் என்றல்ல. இருக்கக்கூடிய அமைப்பு எங்கிருந்து காற்றை கொண்டு வருகிறது, அது நீராவி காற்றா, நீராவி மிகுந்த காற்றா, நீராவி குறைந்த காற்றா, நீராவி காற்றே வந்தாலும் அதை குளிர்விக்கும் குளிர்காற்று வருகிறதா? அதாவது நம்மளுடைய இட்லி எல்லாம் அவிக்கும் பொழுது நீராவி இருக்கும், இட்லி பானைக்குள்ள திறக்கும் பொழுது வெளிக்காற்று பட்டதும் தான் தண்ணி அன்றன்னு ஊத்தும். அது ஒரு வகை. ஃப்ரிட்ஜ்ல இருக்கும் ஐஸ், அந்த ஃப்ரிட்ஜ் ஐஸ வந்து தண்ணியா மாத்திரம்னா வெப்ப காற்று தேவை. ஐஸ வந்து தண்ணியா மாத்திரம்னா வெப்ப காற்று தேவை. வெப்ப காற்றை தண்ணியா மாத்திரம்னா குளிர்காற்று தேவை. அதாவது 2 காற்று. இதே போலதான் வருவது வெப்ப நீராவியா குளிர் நீராவியை பொறுத்து காற்று இணைவு, காற்று குவிதலை பொறுத்து தான் மழை பொழிவு மாறி அமையுமே தவிர நிகழ்வை பொறுத்து மாற்றம் ஏற்படாது. ஓகே சார். இன்னொரு விஷயம், இப்ப நீங்க கன்னியாகுமரியில வந்து அதிக மழை பொழிவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு மதியத்துக்கு பின்பாக கொஞ்சம் கொஞ்சமா வந்து மழை விலகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மழையானது எப்போ கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துற மாதிரியான ஒரு மழையா இருக்க போகுது? நாளைக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் தானா? கண்டிப்பாக காலை 8 மணிக்கு பிறகு விலகிடும். நிச்சயமா காலை 8 மணிக்கு பிறகு விலகிடும். அதாவது பெருமூச்சு விடும் அளவிற்கு அப்பா விலகியது என்று சொல்லும் அளவிற்கு நாளை காலை 8-9 மணிக்குள்ள விலகிடும். நனைக்கும் மழைகள், பாசிங் கிளவுட்ஸ், ஓடுகின்ற மேகம் நனைச்சிக்கிட்டே போறது, தூரிட்டே போறது, லேசான ஒரு விட்டு மழை ஒரு சில இடங்கள்ல ஆங்காங்கே மழை பொழிவு இருக்குமே தவிர இந்த தொடர் மழை என்பது நாளை காலை 8-9 மணிக்குள்ள விலகிடும். ஓகே சார். அதே மாதிரி இன்னொரு கேள்வி, இந்த கடலூர் மாவட்டத்துக்குலாம் எப்போ மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? ஏன்னா அதுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கடலோர பகுதி, அந்த தென் தமிழகத்தை ஒட்டிய இருக்கக்கூடிய ஒரு பகுதியா தான் இருக்கு. அங்க வந்து இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படல. கண்டிப்பாக நீங்க சொல்வது போல கடலூர் மட்டுமல்ல, இன்னும் இப்போ வந்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஒரு 4 மாவட்டங்களுக்கு மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. அது தேவைக்கு அதிகமான பாதிக்கும் மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. அடுத்த 4 மாவட்டம் தென்கோடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி. 8 மாவட்டம் தான் தேவைக்கு அதிகமான மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. தேவை எதிர்பார்த்ததை விட அதிகமான கொடுத்திருக்கிறது. ஆனால் இருக்கக்கூடிய பாக்கி 38 மாவட்டம் இன்னும் மழை பற்றாக்குறையா தான் இருக்கு. இன்னும் ஏரி குளங்கள் நிரம்பவில்லை, அதற்கு பயன் தரக்கூடிய அணைகள் நிரம்பவில்லை. கண்டிப்பாக அந்த அதற்கும் நிகழ்வுகள் இருக்கிறது. அதற்கும் நிகழ்வு இருக்கிறது. ஆனா அச்சப்பட வேண்டாம். அதாவது இல்ல, இப்ப தாமிரபரணி ஆறையே வந்து பாத்தீங்கன்னா வெள்ளப்பெருக்காக காட்சி அளிக்கிறதையும் வந்து நம்ம பாக்குறோம். நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வைகை டேமுக்கான நீர் திறப்புங்கிறது கூட அதிகப்படுத்தி இருக்கிறாங்க, எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. தூத்துக்குடியில நிறைய பகுதிகளில்
வெள்ள நீர் தேங்கி இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாரி தருணத்துல அங்க வெள்ளக்காடாக காட்சியளிப்பது ஒரு புறம் நம்மளுக்கு வருத்தத்த அளிச்சாலும், இந்த மழை எப்ப நிக்கும் அப்படின்னு சொல்லி பல்வேறு பகுதி மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தருணத்துல நெறைய இடங்கள்ல இந்த நீர்நிலைகள் நிரம்பல அப்படிங்கிற விஷயத்த நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க. இத எப்படி புரிந்து கொள்வது? அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பரவாயில்ல, விருதுநகர் கூட பரவாயில்ல, மதுரை தெற்கு பரவாயில்ல, அவர்களுக்கு போதுமான மழை கிடைத்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்துல முற்றிலுமா மழையே இல்லை. நீண்ட காலமாக லேசான மழை, மிதமான மழை, பருவமழை போலவே இல்லை திண்டுக்கல். திருப்பூர் தெற்குலையும் கரூர், திருச்சியும் அதே போலதான் இருக்கிறது. டெல்டா மாவட்டத்துல நாகப்பட்டினம், திருவாரூரில் பெய்த மழை தஞ்சாவூரில் இல்லை. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடுக்கும் கோயம்புத்தூர், வடக்கு நீலகிரி கூட பரவாயில்லை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்கிறது. இந்த மாவட்டங்களுக்கு மழை தேவை. ஆனால் இப்பொழுது தேவைப்படக்கூடிய மாவட்டங்களுக்கு தான் நிகழ்வு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், ஏற்கனவே கன்னியாகுமரிக்கு வந்த நிகழ்வை எதிர்ப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கூடிய நிகழ்வு கன்னியாகுமரி, திருநெல்வேலி நிலப்பகுதி வரைக்கும் வந்து உள்ளே வரவிடாமல் எதிர்ப்பை ஏற்படுத்தும். அதே போல ஆந்திர பகுதி நெல்லூர் வரைக்கும் வந்து அங்கே ஒரு உயர் மேலடுக்கு எதிர்ப்பை ஏற்படுத்தும். ஆகவே நிகழ்வுக்கு வங்கக்கடல் சாதகம், தென்சின கடல் சாதகம், அதே போல தாய்லாந்து வளைகுடா சாதகம். நிகழ்வு உருவாவது உறுதி, அது மழை தருவது உறுதி. ஆனால் அது ஏற்கனவே பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர பிற மாவட்டங்கள், பாதிக்கப்படைந்த மாவட்ட மக்கள் அச்சப்பட தேவையில்லை. ஓகே சார். இப்போதைய தகவலுக்கு மிக்க நன்றி. பல்வேறு தகவல் கொடுத்திருக்கிறீங்க. மீண்டும் உங்களை நாளை அல்லது நாளை மறுநாள் உங்களோட தொடர்பு கொள்றோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, நன்றி. KPY ஷரத், விஜய் ஆஷிக் ஷாரிக் நடித்துள்ள ஜிகிரி தோஸ்த் வருகிற டிசம்பர் 22 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.